பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியின் அன்பினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நன்றி சொல்லுகிறேன். கருணையின் கரம் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு யாவருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நல்ல வேளையில் ஜெபத்தோடு கூட அன்பை பற்றியதான ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை என்பதாக வேதத்தில் இருந்து வாசித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அன்பை வாசிக்கிற நாம், அன்பை பற்றி அறிந்திருக்கிற நாம், நம்மிடத்திலே எவ்விதத்திலே அன்பு இருக்கிறது என்பதை நாம் யாவரும் அநேக வேளையிலே சிந்திக்காமல் இருந்து விடுகிறோம் என்ற ஒரு சிறிய கருத்தை நான் சொல்ல விளைகிறேன். கவனியுங்கள், அன்பு என்பது 3 எழுத்திலே வருவது மட்டும் அன்பு அல்ல. அன்பு என்பது உண்மையினாலும் கிரியினாலும் அது வெளிப்பட வேண்டும். நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை சொல்வதினாலோ, எனக்கு அதிகமான வசனங்கள் தெரியும், வசன விளக்கங்கள் தெரியும், வசனத்தை நான் நன்றாக பேசுவேன், நன்றாக வசனத்தை நான் பகுத்தறிவேன் என்று ஒருவேளை நாம் சொல்லிக் கொள்ளலாமோ தவிர, ஆனால் நாவினால் அல்ல வசனத்தினால் அல்ல என்று சொல்லிவிட்ட அதே இடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் உண்மையினாலும் கிரிகையினாலும் அன்பு கூற வேண்டும். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமே. கிரிகை இல்லாத அன்பு. ஒருவரை பார்த்து நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. உன்னை நான் அன்பு செய்கிறேன், அதனால் நீ போய் வீட்டிலே உடை உடுத்திக்கொள். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ போய் சாப்பிட்டுக்கொள் என்று நாம் சொல்லுவோமானால் அது வெறும் சொல்லே தவிர கிரியில் வந்த அன்பு அல்ல. கிரியிலே இருக்கக்கூடிய அன்பு, எவன் ஒருவன் உணவு இல்லையோ அல்லது உடை இல்லையோ அந்த செயலை நாம் செய்து காட்ட வேண்டும். உணவு அளிக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் அங்கே அன்பு வெளிப்படுமோ தவிர வெறும் வார்த்தையிலே நீ போய் பசியாற்றிக்கொள் என்பதினாலே நாம் அன்பு செய்கிறோம் என்கிற அர்த்தமில்லை. இந்த அன்பு முதலாவது இயேசுவினிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் கடந்து போய்விட முடியாது. இயேசுவினிடத்தில் இருக்கிற அன்பு முழுவதும் மனித குலத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே மரியாளிடத்திலே அந்த அன்பு கர்ப்பத்திலே உதித்தது. கவனியுங்கள், 1 தீமோத்தேயு என்கிற புத்தகத்திலே 1 அதிகாரம் 5வது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசத்தில் அன்பு பிறக்க வேண்டும். அது பிறக்கிறதா இருக்கிறது. உன்னிடத்தில் அன்பு பிறந்ததா? மரியாளிடத்தில் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறோமே, இயேசு உன்னிடத்தில் பிறந்திருக்கிறாரா என்று சொன்னால், நீ மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கு உன்னால் நன்மை பயக்குமானால் நீ அன்பு செய்கிறாய் என்று அர்த்தம். இல்லை என்றால் அது அன்புக்கு அர்த்தமாய் இருக்காது. தயவு செய்து, அன்பே உருவான தேவன் நம்மிடத்திலும் அன்பை எதிர்பார்க்கிறார் என்பதில் எல்லளவும் நாம் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். அவர் செய்தார், என்னால் அது கூடுமா? அவர் கடவுள், நான் மனிதன் என்று சொல்லி நீங்கள் ஒதுங்குவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தேவ ஆவி பெற்ற மனிதர்களாய் இருப்பீர்கள் என்பதிலே சந்தேகப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நான் இந்த வேளையிலே, இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்றால் நீங்களும்
ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையாய் இருக்கிறது. ஆதியிலே கொடுக்கப்பட்ட கட்டளை 10, பிற்பாடு அது 2 கட்டளையாக சுருக்கப்படுகிறது, நமக்கு தெரியும். ஆனால் பின்பு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், அன்பே பிரதானமானது. அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை. அன்புதான் மிக பெரிய கட்டளையாயிருக்கிறது. அன்பு இருந்தால் சகலமும் உன்னிடத்தில் வந்துவிடும். கனிகள் 9 கனிகளை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு பேசுகிற பொழுது 9 கனிகளிலே முதல் அன்பை பற்றி சொல்லுகிறார். அன்பு இருந்தால் மற்ற 8 கனிகளும் உள்ளே வந்துவிடும். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த அன்பு என்கிறதான கனி இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கடவுளுடைய ஆவி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது என்பதை எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பு உங்களிடத்தில் பெருகட்டும் என்று இந்த அற்புதமான வேளையிலே உங்களை நான் வாழ்த்தி இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்கிறேன். மற்றொரு செய்தியிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.